हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं सुग्रीवं वायुसूनुञ्च प्रणमामि पुनः पुनः। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकम् अक्षरं प्रोक्तं महापातकनाशनम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय स्वामी की जय। ஷியஃபதியினுடைய பரம கிருபையினால் சுந்தரகாண்டம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம். இதற்கு முந்தின சமயத்தில் சுந்தரகாண்டத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள், அதாவது கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய கடைசியில் நடந்த சிற்சில சம்பவங்கள் மற்றும் சுந்தரகாண்டத்தினுடைய முதல் ஸ்லோக பரியந்தம் பார்த்தோம். இதிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ததோ ராவணநீதாயாः சீதாயா சத்ருகர்ஷணः ஈஷ பதமன்வேஷ்டும் சாரணாச்சரிதே பதி துஷ்கரம் நிஷ்பிரதித்வந்த்வம் சிகீர்ஷன் கர்மவானரः சமுதக்ரசிரக்ரீவோ கவாம் பथिरिवा बभौ अथ वैदूर्यवर्णेषु शाद्वलेषु महाबलः धीरः सलिलकल्पेषु विचचार यथा सुखम. ततः அப்படின்னு ஆரம்பிக்கிறது சுந்தரகாண்டம். ததோ ராவண நீதாயாக. இந்த சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் ஸ்லோகமானது 11,000 முதல் ஸ்லோகம். ராமாயணத்துடைய மொத்த ஸ்லோகங்களுடைய எண்ணிக்கை எடுத்து பார்க்கும்பொழுது இதுதான் 11,000 அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்லோகா, 11,000th ஃபஸ்ட்டு ஸ்லோகா இதுதான். ராமாயணத்தில் 1000 ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகம் காயத்ரி மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரத்தை உள்ளடங்கியதாகவே அமைச்சிருக்கார் வால்மீகி மகரிஷி. 24,000 ஸ்லோகங்கள். சாவித்ரி மந்திரம், காயத்ரி மந்திரத்தில் 24 அக்ஷரங்கள். இது காயத்ரி ஸ்வரூபம் அப்படின்னும் காண்பிக்கிற மாதிரி மகர்ஷி அமைச்சிருக்கார். இது 11,000 முதல் ஸ்லோகமாக அமையறதுனால காயத்ரி மந்திரத்தில் இருக்கக்கூடிய 12வது அக்ஷரம் இந்த ஒரு ஸ்லோகத்தில் இருக்கு. காயத்ரி ராமாயணம் அப்படின்னு கூட பக்தாள் இந்த 24 ஸ்லோகங்களை சேர்த்து வாசிக்கிறதுலாம் வழக்கம் உண்டு. அதில் இந்த ஸ்லோகத்தில் 12வது அக்ஷரம் அடங்கி இருக்கு. ततो रावणनीतायाः सीताया शत्रुकर्षणः येष पदमन्वेष्टुं चारणाचरिते पति ततो हनुमान् दशकण्ठनीतां सीतां विचेतुं पथिचारणानां महेन्द्रशैलस्य खगेन्द्रवेगः प्रस्ताद् उदस्तात् प्रथमानवेगः அப்படின்னு சம்பு கவியும் இந்த சுந்தரகாண்டத்துடைய முதல் ஸ்லோகத்தை அடியொத்தியே தன்னுடைய சம்பு காவியத்தில் அமைச்சிருக்கார். ஆஞ்சநேய சுவாமி மலைக்கு மேலே எழுந்தருளார். மகேந்திரகிரி அப்படின்னு அந்த மலைக்கு பெயர். சில பேர் இது இன்னைக்கு திருப்புல்லானிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னு சொல்கிறா. இல்லை சில பேர் வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மலை அப்படின்னா கூட சொல்கிறா. திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னு சொல்கிறா. பல அபிப்பிராய பேதங்கள் இருக்குது. மகேந்திர பர்வதத்திலேருந்து கிளம்புறார் ஆஞ்சநேய சுவாமி. முக்கியமான விஷயம், அந்த மலைக்கு மேலே கம்பீரமாக எழுந்தருளார். பார்க்கறதுக்கு ஒரு சிங்கம் மாதிரி இருக்காராம். கொஞ்சம் கொஞ்சமாக உருவம் வேற பெருசாருது ஆஞ்சநேயனுக்கு. ஒரு நிகரற்ற செயலை பண்ணுறதுக்காக போகிறார். கூட ஒரு ஒத்தாசைக்கு கூட யாரும் கிடையாது. கீழே 1,00,000 கோடி வானரர்கள் இருக்கா. எல்லாரும் அப்படி கீழேந்து மேலே பார்க்கறா. கம்பீரமாக இருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. ஒரு பசுமாட்டு மந்தைக்கு நடுவில் ஒரு எருது எப்படி தலையை மேலே தூக்கி பார்க்குமோ அது மாதிரி பார்த்துன்னு இருக்கார். எந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறோம் அந்த இடத்தனா நன்னா ஒரு மாதிரி சரி பண்ணி வச்சுக்கிறார் தான் கிளம்புறதுக்கு. எப்பொழுதுமே மலையிலேருந்து கிளம்பினாதான் நமக்கு பறக்கிறதுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அதனால அவர் கீழேந்து கிளம்பாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையிலேருந்து கிளம்புறாரு. அந்த மலை பண்ணினா பாக்கியம், வேறு என்ன சொல்லுறது.
ஆஞ்சநேய சுவாமி இந்த பக்கம் பார்க்கிறார், அந்த பக்கம் பார்க்கிறார். கடைசியாக எங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறார். தீர்மானம் பண்ணிட்ட உடனே ஏற்கனவே சொன்னோம், வவிருத்தே ராமவிருத்தியர்த்தம் சமுத்திரைவ பர்வசு அப்படின்னு ராம காரியார்த்தம், ராமருடைய கைங்கரியம் செவ்வன நடக்கணும் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி கிடு கிடு கிடுன்னு மட 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 மடன்னு வளரார், பெருசாக வளரார் ஆஞ்சநேயர். இது எப்படி இருந்தது அப்படின்னா, ஆண்தகை ஆண்டு அவ்வானோர் துறக்க நாடு அருகில் கண்டான் ஈண்டு இதுதான் கொல் வேலை இலங்கை என்று ஐயம் எய்தா வேண்டு அருவிண்ணாடு என்னும் மெய்மை கண்டு உள்ளம் மீட்டான் காந்தகு கொள்கை உம்பரில் என கருத்துள் கொண்டான் அப்படிங்கிறார் கம்பன். ஆஞ்சநேயர் மட்ட 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 மட்டன்னு வளர்றாரா? வளரும்பொழுது எப்படி இருக்குன்னா, நம்ம ட்ரெயினில் நான் போயிருக்கோம் இல்லையா, நம்ம ட்ரெயினில் போகும்பொழுது, நம்ம ட்ரெயின் ஸ்பீடாக போகும்பொழுது என்னமோ நம்மளை நோக்கி எழுத்தாப்புலன்ற பல பேர் வரா மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது, அது சும்மா ஒரு பிரம தானே. அது மாதிரி ஆஞ்சநேய சுவாமி மட்ட 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 மட்டன்னு வளரும் பொழுது மேல் லோகங்கள்லாம் அவரை நோக்கி வரா மாதிரி இருக்காம். இவர் அவ்வளவு பெருசாக வளர்ந்துட்டார். ஒரு அளவில் என்ன எடுத்து ஸ்வர்க்கத்துக்குள்ளேயே போயிடுத்தாம். அவருடைய தலை, அவருடைய சிரஸ் இருக்கே, அது ஸ்வர்க்கத்துக்குள்ளேயே போயிடுத்தான். சரி, ஸ்வர்க்கத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்காம அவருக்கு தோணித்தான், ஒரு கால் இங்கே எங்கேயாவது சீதையை ஒளிச்சு வச்சிருக்கானோ அப்படின்னு அந்த ஸ்வர்க்கத்தை ஒரு நோட்டம் விட்டாராம். சீதையை ஒளிச்சு வச்சிருந்தான் ராவணன் அப்படின்னா கூட காவலுக்கு 4 ராட்சசர்களை வச்சுப்பான், தேவர்களை ஒண்டி வச்சுக்க மாட்டான், அவளை நம்பலாம் மாட்டான். இங்கே ராட்சசர்களே காணும், வெறும் தேவர்கள் தான் இருக்கா இந்த ஸ்வர்க்கத்தில் இல்லை அப்படின்னு திருப்பி தன்னுடைய சரீரத்தை கொஞ்சம் குறைச்சுட்டாராம். ஸ்வர்க்கத்திலேருந்து சரீரத்தோட ஸ்வர்க்கத்துக்கு போன ஏதோ ஒருத்தர் 2 பேரில் அநேகமாக ஆஞ்சநேயரும் ஒருத்தராக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி வளர்ந்த அளவை பார்க்கும் பொழுது தேவர்களுக்குனா என்ன தோணித்தான், இலங்கையின் அளவிற்று அன்றால் உரு எடுத்த தோற்றம் விலங்கவும் உளதன்று என்று விண்ணவர் வியந்த நோக்க. தேவர்கள்லாம் பார்க்கறாளாம், இவர் இப்படி மடமட மடமடன்னு வளர்றாரே, இவர் லங்கைக்கு போகிறதுக்காகங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பேர் உருவம் எடுத்துன்னு இருக்காரா? ஏன்னா இவர் எடுத்துக்கக்கூடிய உருவத்தை பார்த்தா லங்கை வரைக்கும் போகிற மாதிரி இல்லை, லங்கையெல்லாம் தாண்டியே இந்த உருவமே போயிடும் போல இருக்கே அப்படின்னு தேவர்கள்லாம் தனக்குள்ளே பேசிக்கிறாளாம். வெயில் இயல் குன்றம் கீறி வெடித்தலும் நடுக்கம் எய்தி மயில் இயை தளர்க்கை மாதர் தழி கொளப் பொழிந்த வானோர் அயில் எயிற்று அரக்கன் அள்ள திரிந்த நாள் அணங்கு புல்ல கைலையில் இருந்த தேவை தனித்தனி கடத்தல் செய்தார். கம்பனுடைய ஒரு அழகான பாவம் என்ன ஆறுது அப்படின்னா, தன்னுடைய திருவடியினால் விரல்னால நன்னா இந்த மலையை அப்படி உதச்சிட்டு தானே மேலே அப்படி கிளம்புவார். அதனால நன்னா தன்னுடைய விரல்கள்னால மலையை நன்னா ப்ரெஸ் பண்ணுறார், அழுத்துறார். இந்த அழுத்தினது எப்படி இருக்குது அப்படின்னு கவி ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். கவி சக்கரவர்த்தி இல்லையா கம்பன். இந்த விரல்னால, இந்த கட்டவரல்னால இந்த ஒரு மலையை அழுத்துறார் அப்படிங்கும்பொழுதே கம்பனுக்கு சிவபெருமானினுடைய ஞாபகம் வந்துடுத்து. ஒரு சமயம் அலக்காபுரியில் போய் குபேரனோட சண்டை போட்டுட்டு குபேரன் கிட்ட இருக்கக்கூடிய புஷ்பக விமானத்தை வாங்கிட்டு வரான் ராவணன். வாங்கிட்டு வரான்னா நான் அவனை ஜெயிச்சு அவன்கிட்டேருந்து கடத்திண்டு வரான் அந்த புஷ்பக விமானத்தை. புஷ்பக விமானத்துலேருந்து அப்படியே பறந்து வரான், லங்கைக்கு போகணும். போகிற வழியில் கைலை வந்துடுத்து, அதாவது கைலாசம் வந்த உடனே அந்த புஷ்பக விமானம் அதற்கு மேலே பறக்க மாட்டேங்கிறது. அதற்கு ஏதோ ஒரு தடுப்பு வந்த மாதிரி இருக்குது. காரணம் கைலாச மலையினுடைய ஒரு விசேஷம் இல்லையா. உடனே கோபம் வந்துடுத்து இந்த ராவணனுக்கு, இது என்ன இந்த மலையை தாண்டி பறக்க மாட்டேங்கிறது அப்படின்னு. நந்தி வாசலுக்கு வந்தார். வாசலுக்கு வந்து சொன்னார், இந்த மலை ரொம்ப விசேஷமான மலை பயலே, அப்படிலாம் மீதி விமானங்களால் பறந்து போக முடியாது அப்படின்னோடனே கோபம் வந்தது இந்த பயலுக்கு. கோபம் வந்து தன்னுடைய 20 கை தோள்பட்ட எல்லாத்தினாலையும் அந்த மலையை அப்படியே அசைச்சு எங்கேயாவது தள்ளி விட்டுடலாமா அப்படின்னு பார்த்தானாம். இந்த மலையை பிடிச்சி உழுக்க ஆரம்பிக்கிறான். உழுக்க ஆரம்பித்த உடனே கைலாசமே கொஞ்சோண்டு நடுங்கிறது. பார்வதி தேவிக்கு ஒரு சின்ன ஒரு பயம் வந்து நேர போய் சிவபெருமானை ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். சிவபெருமானை ஆலிங்கனம் பண்ணிட்ட உடனே பார்வதி தேவியினுடைய அச்சத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய
கால் கட்டவரல்னால ஒரு அழுத்தினாராம். அழுத்தின உடனே இவனால் ஒன்றுமே பண்ண முடியலையாம் அந்த கைலாச மலையை. இவனை அந்த கால் கட்டவரல்னால அவர் கைலாச மலையை அழுத்துறது இவன் தலையை போட்டு நசுக்கிற மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் சாமகானம் பண்ணான், பிரீத்தி ஆனார் சிவபெருமான் அப்படிங்கிறது சேஷ கதை. இங்கே கவி அனுபவிக்கிறார். அன்னைக்கு எப்படி அவர் தன்னுடைய கால் கட்டவரல்னால ஒரு மலையை அழுத்தினாரோ அதே மாதிரி இங்கே ஆஞ்சநேய சுவாமியும் தன்னுடைய கால் கட்டவரல்னால அப்படி அழுத்தினாராம் அந்த மலையை அழுத்தின உடனே இங்கேயும் நிறையா தேவ புருஷர்கள்லாம் இருக்கான் இந்த மலையில் சஞ்சரிச்சுண்டு தன்னுடைய மனைவிகளோட தேவஸ்திரீகளோட. இவா எல்லாரும் இந்த மலைக்கு என்னமோ ஆக போகிறது போ அப்படின்னு எல்லாரும் அந்த மலையிலேருந்து வெளியேறா. அந்த தேவதா ஸ்திரீகள் எப்படி அங்கே பார்வதி தேவி பயந்தாலோ ஒரு அச்சம் ஏற்பட்டதோ அதே மாதிரி இந்த தேவதா ஸ்திரீகள்னால் போய் அந்த தேவர்களை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம். இதற்கு உரை எழுதக்கூடிய ஒருவர் ஒரு சுவாரஸ்யமாக சொல்கிறார், அன்னைக்காவது ஒரு பார்வதி ஒரு பரமேஸ்வரனை போய் தான் ஆலிங்கனம் பண்ணிட்டா, இன்றைக்கி நம்ம ஆஞ்சநேயர் அழுத்தின அழுத்தில் பல தேவதா ஸ்திரீகள் போய் தேவர்கள் பல பேர் பல ஜோடிகள் ஒருத்தர் போய் ஆலிங்கனம் பண்ணிண்டா அப்படின்னு சொல்கிறார். இந்த மலை பட்ட பாடு அப்படின்னு ஒன்று இருக்கணும், அதை பற்றி பிரத்யேகமாக ஒரு கவி அனுபவிக்கிறார். இது சம்பூ ராமாயணம் அப்படிங்கிற ஒரு ராமாயணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அழகான கத்தியம். ததானி முதன்வன் உல்லங்கன திருடதர நிஹித சரண் நிஷ்பீடனம் சோடும் அக்ஷமஹா க்ஷமாபிருத்யேஷா. ததானீம் அப்பொழுது உதன்வன் உல்லங்கன திருடதர நிஹித சரண் நிஷ்பீடனம், இவர் போட்டு தன்னுடைய கால்னால் ஒரு பெசைரா மாதிரி அழுத்துறாராம். இந்த அழுத்துறத அந்த மலையினால் தாங்கவே முடியலையாம். சோடும் அக்ஷமஹா, தாங்கவே முடியாமல் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ அந்த மலை பட்ட ஒரு அவஸ்தையை சொல்ல போகிறார். நிஷேஷ நிஸ்ஸர நிர்ஜரௌகதையா நிரந்தர நிஷ்பதத் பாஷ்பவர்ஷः இவ. இவர் அழுத்தின அழுத்தில் அந்த மலையில் நிறையா நீர் பாறைகள்லாம் இருக்குது. அந்த நீர் பாறைகள்லாம் வெடித்து அதுலேருந்து ஜலம் கொட்ட ஆரம்பிச்சுடுது. இது வால்மீகியும் சொல்கிறார், பார்க்கறதுக்கு சொல்கிறார். ஒரு யானை சொட்டக்கூடிய ஒரு யானை மாதிரி இருந்தது அப்படிங்கிறார், ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி இருந்தது அப்படின்னா வால்மீகி அங்கே அனுபவிக்கிறார். இங்கே சம்பு கவி சொல்கிறார், நிரந்தர நிஷ்பதத் பாஷ்ப வருஷ இவர். இந்த ஜலம் சொட்டது எப்படி இருந்தது அப்படின்னா இந்த வலியை பொறுத்துக்க முடியாமல் இந்த மலை ஓன்னு அழுத மாதிரி இருந்துதான். அப்புறம் பீதத ஜீமூத விருந்ததயா பாரிப்ளவ ஷிதில தம்மில இவ. இந்த மலை ஆடுறதோனோ ரொம்ப ஒசரமான மலை, கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அந்த மலையே ஆட்டம் காணுறது. மலை ஆட்டம் காணுறதுனால மேலே இருக்கக்கூடிய மேக கூட்டங்கள்லாம் வேற ஆடுறது. இந்த மலையோட இந்த மேக கூட்டத்தை பார்க்கும்பொழுது கவிக்கு தோணுறது இந்த மலையினுடைய கேஷம் தானோ அந்த மேக கூட்டம்லாம் அப்படின்னு தோணுறது. இந்த கேஷம் இதற்கு முன்னாடி நன்னா கட்டின குடுமி மாதிரி இருந்துதாம். இப்போ அதுவும் ஆடுறத பார்க்கும்பொழுது இந்த வலியை பொறுத்துக்க முடியாமல் தலையை ஆட்ட தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கேஷம் அந்த குடுமி அவிழ்ந்த மாதிரி இருந்துதாம் அந்த மலைக்கு. சந்திரஸ்யமான குஞ்சர யூததயா சஞ்சாத்த ஸ்வதுஹு. அடுத்தது என்னடா அது மலை ஆடுறதே அப்படின்னு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிராணியாக வெளில வருது. நிறைய ஏராளமான யானைகள்லாம் இருக்குது. அந்த யானை எல்லாம் வெளியில் அந்த மலையினுடைய சர்ஃபேஸில் வந்து நிற்கிறது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த மலை இந்த ஆஞ்சநேயர் படுத்தின பாடில் அந்த மலை வலியினால் அந்த மலைக்கு ஒரு வீக்கம் ஏற்பட்ட மாதிரி இருந்துதான். மலை கொஞ்சம் வீங்கித்துனா எப்படி இருக்கும் அது மாதிரி இதுதான். சாத்வச தாவமான ஹரிகண சர கரதர குரகோட்டி பாட்டனோ தூத தாத்து தூளி பாலி பாட்டலித விகட கட்டகதையா க்ஷீரித சோனிதா. அடுத்தது யானையை சொல்லியே எடுத்து அடுத்தது மான்கள். இந்த மான்களுக்குனா ஒரு பயம் வந்தது. பயம் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய கூர்மையினால் காலினுடைய உச்சினால் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய செம்மண் எல்லாத்தையும் கீறித்து ஆஞ்சநேயர் படுத்த பாடில் அந்த மலையினுடைய மேனி அதில் கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டு இந்த செம்மனை கீறதோனோ அதில் ஒரு விரிசல் ஏற்பட்டு அதுக்கு கொஞ்சம் புண்ணு வந்து ரத்தம் வெளியில் வந்த மாதிரி இருந்துதாம் அந்த ஒரு மலைக்கு.
தத்க்ஷண பிரபுத்த கண்டீரவ முகரித கந்தரதயா கிருதாக்ரந்தஹ இவ. சிங்கங்கள்னா பயந்து குகையிலேருந்து ஒரு பெரிய ஒரு சத்தம் விட்டது. அது எப்படி இருந்ததுன்னா, இந்த மலையே முடியல அப்படின்னு மலையே ஒரு கத்தினா மாதிரி இருந்துதாம். பரிசர கஹ்வர நிபிரீச நிஸ்ருத சரீஸ்ருபதயா நிர்கலித ஆந்திரமால இவ. அடுத்தது, பாம்புக்கெல்லாம் பயம் வந்துவிடத்தாம். இந்த மலையில் நம்ம இதுக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா நம்ம உயிரை விட வேண்டியதாம் அப்படின்னு அந்த மலையிலேருந்து அந்த பாம்புனா வெளியேறதாம். இது எப்படி இருக்குன்னா, வலியை பொறுத்துக்க முடியாமல் இந்த மலை அப்படிங்கிற ஒரு புருஷன் அந்த மலையோடைய குடல்லாம் வெளியில் வந்த மாதிரி இருந்துதான். கூர்ணமான தரு விடப கோட்டி தாடித ஜலத விருந்த ஸ்யந்தித சீக்கர நிகர கோரிகதா ஆகாரதயா சமுபஜாத ஸ்வேத இவ. பெரிய மரங்கள் அந்த மலையினுடைய உச்சியில் இருக்கு. இந்த மலை ஆடும்பொழுது அந்த மரமும் ஆடுறது. இந்த மரம் ஆடும்பொழுது இருக்கக்கூடிய மேக கூட்டங்கள்னால் கீரர் தான் அந்த மரத்தினுடைய உச்சி. கீரி என்ன ஆகுது, அதுலேருந்து ஜலங்கள்லாம் சொட்டி 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 இந்த ஒரு டென்ஷனில் நர்வஸ் ஆகி ஆங்ஷியஸ் ஆகி இந்த மலைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப வேர்த்தா மாதிரி இருந்துதாம். ஸ்பட்டிக தட்டோ உபல பதன தலித கீச்சக சுஷீர சம்மூர்ச்சத் பவன பூத்கார பரிபூரித ககனதயா பிரவர்தமான ஊர்துவஸ்வாச இவ. அந்த மலையிலேருந்து கற்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா விழுறது. ஒன்று ஒன்றா விழுந்து இருக்கக்கூடிய மரங்கள்லாம் கொஞ்சம் பேர்க்கிறது. இந்த மரம் வழியாக காற்று இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகிறது. பேர்ந்த மரத்துக்கு நடுவில் காற்று போகும்பொழுது கொஞ்சம் சத்தம் ஏற்படும் இல்லையா. அது எப்படி இருந்ததுன்னா, இந்த மலை ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படின்னு ஊர்துவ சுவாசம் விட்டா மாதிரி இருந்துதான். அப்படி வச்சசாம் அபிஷயம் தௌஸ்தியம் அபஜத, இப்படி வாக்குனால சொல்ல முடியாத ஒரு அவஸ்தையை அந்த ஒரு மலை அடைந்தது அப்படின்னு ரொம்ப அழகாக இது சம்பு ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கத்தியம். சம்பு கவி, பெரிய கவி அவர். இந்த ராமாயணத்தை கத்தியமாக இது ஒரு சம்பு காவியம். சம்புனா கத்தியம் பத்தியம் ரெண்டுமே கலந்து இருக்கும். ரொம்ப அழகான ஒரு காவியம். ஆஞ்சநேய சுவாமி கிளம்பணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறார். கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உயர்ந்த சம்பிரதாயத்தில் எப்பொழுதுமே ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமியும் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். சசூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேபியஸ்ச அஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதிம். வித்யா குருவாக இருக்கக்கூடிய சூரியன் சூர்யாய. இதற்கு முந்தின வாட்டி பேசும்பொழுதே சொன்னோம், ஒரு தேவனும் அவாளினுடைய அஸ்திரத்தை சமர்ப்பிச்ச ஆஞ்சநேயனுக்கு அப்படின்னு. அதே மாதிரியே சூரியன் இடத்துல ஆஞ்சநேயனே போய் கேட்கிறார். சூரியன் கேட்கிறார், நான் உனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஆஞ்சநேய சுவாமி அவரிடத்துல சகல சாஸ்திரங்களும் வாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட சூரியனே வித்யா குருவாக அமையிறார். சூரியன் எங்கே போனாலும் கூட ஆஞ்சநேயர் போவாராம். ஒரு சமயம் ஸ்ரீ குருஜி உபன்யாசத்தை சொல்லும் பொழுது சொல்வார், அப்போது ஆஞ்சநேயர் சூரியன் இடத்துல பாடம் படிக்கும் பொழுது பார்த்தா 2 சூரியன் கண்ணுக்கு தென்படுவாம் ஆகாசத்தில். அதனால முதல்ல வித்யா குருவாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம். சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே. மகேந்திராய மகான்ஷ்சாசோ இந்திரஷ்ச, இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன்னு ஒரு அர்த்தம். இல்லை அப்படின்னா இருக்கக்கூடிய சகலர்களுக்கும் தலைவன் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரானுக்கு ஒரு நமஸ்காரம். சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே, தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு நமஸ்காரம், பிரம்மதேவனுக்கு ஒரு நமஸ்காரம். அப்புறம் சீதாராமமயம் ஜெகத்து அப்படின்னு இருக்கக்கூடிய அனைத்தையுமே சீதாராமமயமாக பார்க்கறதுனால எப்படி நம்ம சந்தியாவந்தனத்தில் கடைசியில் எல்லா திக்குக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணுவோமோ, அதே மாதிரி பூதேபியஸ்ச அஞ்சலிம், எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணி அவருக்கு இன்னும் உற்சாகம் வரலையாம். கிளம்ப வேண்டிய அளவுக்கு ஒரு உற்சாகம் வரலையாம். ஒரு மாதிரி குந்திக்கிறார். குந்திண்டு அந்த மலையை ஒரு குத்து விடுறார். தன்னைத்தானே ஒரு ஆஸ்போட்டனம் பண்ணிக்கிறார். நன்னா 2 வாட்டி ஆஸ்போட்டனம் பண்ணிக்கிறார். ஆஸ்போட்டனம் பண்ணிட்டு இன்னும் நன்னா ஊன்றார் அந்த மலை மேலே. ஊன்றி பார்த்தா இவ்வளவு நேரம் இந்த மலை பட்ட பாடு இருக்கக்கூடிய மரங்களில் இருந்த புஷ்பம் எல்லாத்தையும் அது உதிர்ந்தா ஆஞ்சநேயனுக்கே அந்த ஒரு மலை அழகாக ஒரு அர்ச்சனை பண்ண மாதிரி இருந்துதான். மேலும் பகுவாய மடங்கள் வைக்கும் படர்வரை முழுவதும் மூழ்க
உகுவாய விடம் கொள நாகத்து ஒத்தவால் சுற்றி ஊழி நெகுவாய சிகரம் கோடி நெறிவள தெரிய நின்றாள் மக ஆமை முதுகில் தோன்றும் மந்திரம் ஏனதும். எப்படி இருந்ததாம் இது அப்படின்னா, ஆஞ்சநேயன் மலைக்கு மேலே இருக்கார். இது அப்படியே கண்களில் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு மலைக்கு மேலே மலை மாதிரி ஆஞ்சநேயர் எழுந்தருளியிருக்கார். இது எப்படி இருந்தது அப்படின்னா, இதற்கு முன்னாடி அமிர்தத்தை எப்படியாவது நம்ம பெறணும் அப்படின்னு பல முயற்சி பண்ணி கடைசியாக பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணி பகவான் ஒரு ஆமையாக ஒரு உருவம் எடுத்துக்கிறார். அதற்கு மேலே மந்திர பர்வதத்தை கொண்டு வந்து பெருமாளுடைய முதுகு மேலே வச்சு வாசுகி அப்படிங்கிற ஒரு பாம்பை கொண்டு தேவர்களும் அசுரர்களும் ரெண்டு பக்கமும் கடைஞ்சா அமிர்தம் கிடச்சிதாம். இப்போது அந்த பகவான் ஆமையாக வந்தார் இல்லையா, அந்த இடத்துல இப்போ மகேந்திர பர்வதம் இருக்குது. மந்திரகிரி இருந்த இடத்துல இப்போ ஆஞ்சநேய சுவாமி இருக்காராம். இப்போ மகேந்திர பர்வதத்துக்கு மேலே ஆஞ்சநேய சுவாமி. சரி, வாசுகி பாம்பு ஒன்று இந்த பக்கமும் அந்த பக்கம் போச்சே அப்படின்னா, ஆஞ்சநேயர் தன்னுடைய வாளை இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுழற்றாராம். அது பார்க்கறதுக்கு வாசுகி கொண்டு தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சா மாதிரி இருந்துதாம். அன்னைக்கு ஒரு தேவலோகத்துக்கான ஒரு அமிர்தம் கிடைச்சது. இன்னைக்கு ஸ்ரீ தாயார் என்கின்ற அமிர்தமே ஸ்ரீலங்கையிலேருந்து கிடைக்க போறா. உடலை ஒரு மாதிரி அசைக்கிறார், முண்டாசு தட்டினார், வாளை உயர்த்தினார். எந்த இடத்துக்கு போக போகிறோமோ அந்த இலக்க நன்னா கண்கள்னால பிரகாசமாக பார்த்துண்டார். காதை மடக்கின்றார், பிராணனை முதல்ல ஹிருதயத்தில் அடக்கின்றார், இடுப்பை ஒரு மாதிரி சுலுக்கிக்கிறார், காதுகளை மடக்கிக்கிறார். வானத்தை தாவலாம் அப்படிங்கும் பொழுது மனசுக்குள்ளே ஒருத்தர் ரோல் மாடலாக வச்சுட்டு இந்த காரியத்தை இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறாராம். யதா ராகவ நிர்முக்தா ஷரஸ்வசன விக்ரமஹா கச்சேத் தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம். யாரை வேணா அவர் ரோல் மாடலாக நினச்சிட்டு இருந்திருக்கலாம். இங்கே பாருங்க அழகா, யதா ராகவ நிர்முக்தா ஷரஹா, சக்கரவர்த்தி திருமகன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்பு, அந்த அம்பு மாதிரி அந்த அம்பு நேராக போகுமாம், நேர்மையாக போகுமாம், நெளிவு சுழிவே கிடையாதாம். போய் காரியத்தை முடிச்சுட்டு திருப்பி பெருமாள் இடத்துல வருமாம். இது ஒண்டி கிடையாது, இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இவர் ஏன் அம்பை தியானிச்சார் அப்படின்னு. ஏன்னா இவர் இப்போ போக வேண்டிய தூரமோ 100 யோஜனை தூரம். அன்னைக்கு மாரீச்சனை ஒரு அம்பு அடிச்சுதே, அந்த அம்பு மாரீச்சனை அடித்து 100 யோஜனை தூரம் தள்ளி கொண்டு போய் போட்டுதான். அந்த அம்பை மனசில் வச்சுட்டு இங்கே ஆஞ்சநேய சுவாமி யதா ராகவ நிர்முக்தா ஷரஹா, அது மாதிரி நான் போகணும் அப்படின்னு சங்கல்பிச்சுக்கிறார். இது என்னுடைய சாமர்த்தியம் கிடையாது, இது சக்கரவர்த்தி திருமகனுடைய ஒரு கிருபை. நம்ம எப்படி நம்மளை தாம்பூலம் சந்தனாதிகள் போலே அப்படின்னு நம்மளை நாமளே நினச்சிக்கணுமோ, அதே மாதிரி இங்கே நாம் ஒரு அம்பு மாதிரி ராமன் என்னை எவ்வளவு தூரம் ஏவரானோ அவ்வளவு தூரம் நான் காரியத்தை பண்ணிட்டு வருவேனே ஒழிய இது என்னுடைய சாமர்த்தியம் கிடையாது அப்படின்னு நினச்சிண்டு ஆஞ்சநேய சுவாமி ஒரு உந்து ஒரு கிளம்புறார். ஒரு க்ஷணத்தில் பார்த்தா ஆகாசத்தில் சர்ன்னு பறக்க ஆரம்பிச்சுட்டார். முகூர்த்தம் கபி மண்வயுஹூ அப்படின்னு இவர் கிளம்பின ஃபோர்ஸில், எப்பயுமே ஸ்பீடாக ஏதாவது ஒரு காரோ பெரிய லாரி போச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய புழுதினா கொஞ்சம் தூரம் அதோடவே போகுமோனோம். இங்கேயோ ஆஞ்சநேயர் ஒரு பேருருவு எடுத்துட்டு இங்கேருந்து சர்ன்னு கிளம்பியிருக்கார். அதனால இந்த மலையினுடைய சிகரத்தில் இருக்கக்கூடிய பாதி வஸ்துக்கள் இவர் பின்னாடியே போர்தான். ஒரு பந்துவை கொஞ்சம் தூரம் கொண்டு போய் விட்டுட்டு வரா மாதிரி அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். இங்கே கம்பன் மாவோடு மரணும் மண்ணும் வள்ளியும் மற்றும் எல்லாம் போவது புரிந்த வீரன் விசையினால் புணரி போர்க்க தூவின கீழும் மேலும் தூர்த்தன சுருதி அன்னம் சேவகன் சீரா முன்னம் சேதுவும் இயன்றமாதோ. இது எப்படி இருந்தது அப்படிங்கிறார் கம்பன். எப்படி இருந்துதான், ஆஞ்சநேயர் கிளம்பும் பொழுது பின்னாடி ஒரு சிகரம், அந்த சிகரத்தில் இருக்கக்கூடிய பல கற்கள் பல பாறைகள்லாம் வந்துதான். அவர் தன்னுடைய வால்னால அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல ஒரு பாறையை கீழே தள்ளினாராம். இது சொல்கிறது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா ரேண்டமாக அவரோட அப்படியே ஒரு நிறைய பாறைகள்னால் கிளம்பி தொப்புன்னு ஒரே இடத்துல விழுந்தது அப்படின்னு இல்லாமல் அவர் அதை கண்ட்ரோல் பண்ணுறாராம். அவர் பறக்கக்கூடிய ஸ்பீடை கொண்டு
அது என்ன பண்ணாராம், அவர் வந்து பின்னாடி பிரபு இந்த வழியாக தான் வரப்போகிறார், பிரபு இந்த வழியாக வரும்பொழுது நம்மளை மாதிரி பறந்து வந்தால் பரவாயில்ல, பிரபு அப்படி வர மாட்டார், அதனால கண்டிப்பாக இந்த வழியாக ஒரு சேத்து கட்டணும், ஒரு பிரிட்ஜை நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தோணும். அதற்கு நம்ம ஒரு காரியம் பண்ணுவோமே அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுற மாதிரி, அதற்கு ஒரு ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி என்ன பண்ணிட்டாராம், அந்த ஒரு சேது இப்படி 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 போகிறதுக்கு முன்கூட்டியே ஒரு பேஸ்மெண்ட் ரெடி பண்ணுற மாதிரி தன்னோட கிளம்பின அந்த பாறைகள் எல்லாத்தையும் அந்த சேது போகிற வழியில் இங்கேருந்து அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடமாக கீழே அந்த கற்கள்னால் தள்ளி தள்ளி கிட்டத்தட்ட அந்த சேத்துக்கு வேண்டிய பேஸ்மெண்ட் எல்லாத்தையும் போட்ட மாதிரி இந்த கற்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டாராம் ஆஞ்சநேய சுவாமி. பறக்க ஆரம்பிச்சுட்டார், சர்ன்னு பறக்கிறார். சூரியன் கொஞ்சம் மந்தமாக வீசுறார், தன்னுடைய சிஷ்யனுக்கு ஹிதம் பண்ணணும் அப்படின்னு. வாயுவும் இவருக்கு ஒரு ஒத்தடம் கொடுக்குற அளவில் ஹிதமாகவே வீசின்னு இருக்கார். சமுத்திரம் கொந்தளிக்கிறது. மேலேருந்து பார்க்கும்பொழுது இவர் சமுத்திரத்தை தான் குடிக்க போகிறாரா அப்படின்னு தோணிடுதாம். சமுத்திரத்தை குடிச்சிட்டு ஒரு கால் ஆகாசத்தையே குடிக்க போகிறாரா அப்படின்னு தோணிடுதாம். இந்த சமுத்திரமும் ஆகாசத்தையும் பிரிக்கிற மாதிரி நடுவில் இவர் பறந்துன்னு இருக்காராம். இவருடைய முகமோ பார்க்கறதுக்கு செக்கச்சவேல்னு இருக்குது. வால் இவரை சுத்துறது. வால்மீகி அழகாக சொன்னார், சூரியன் அப்படிங்கிற ஒரு கோளை சுற்றி எல்லா கிரகங்களும் எப்படி வருமோ அதே மாதிரி ஆஞ்சநேயனை இந்த வால் சுத்துறதோ அப்படிங்கிறார் வால்மீகி. விண்ணவர் ஏத்த வேத முனிவரர் வியந்து வாழ்த்த மன்னவர் இறைஞ்ச செல்லும் மாருதி மரம் உள்கூற அண்ணல் வாழ் அரக்கன் தன்னை அமுக்கு என் இன்னும் என்னா கண்ணுதல் ஒழியச் செல்லும் கைலையங்கிரியை ஒத்தான். இப்போ தான் அந்த கதை சொன்னோம் நம்ம கைலையை பற்றி. அந்த கதையே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்கிறார். அந்த கைலாச மலைக்கு ஆனால் இன்னும் பொறுக்கலையாம். அன்றைக்கி என்ன தான் ஒரு விதத்தில் தன்னுடைய விரல்னால் அழுத்தி சின்னதாக அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா மாதிரி கொடுத்தாலும் கூட கடைசியாக அவன் பாடின சாமகானத்தில் சந்தோஷந்தானே பட்டார். ஆனால் எப்படி இப்படி விட்டுருக்கலாம் அவனை அப்படின்னு அந்த மலைக்கு தோணி அந்த மலை ஒரு கால் பழிவாங்கணும்னு தான் பறந்து வந்துடுத்தா அப்படின்னு தோணட்டான். ஆஞ்சநேயரை பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு உருவத்தோடு பறந்து வந்துட்டுருக்கார். இப்படி சர்ன்னு பறந்து வந்துட்டே இருக்கும்போது சில சமயம் வெளியில் தெரிகிறார், சில சமயம் தெரியல. சந்திரன் எப்படி மேகத்துக்கு நடுவில் மறைஞ்சும் மறையாமலும் இருப்பாரோ அது மாதிரி பறந்து வந்துட்டுருக்கார். பெரிய சப்தம் வேற கேட்கறது அவர் பறக்கிற இடத்துலலாம். இப்படி வந்துட்டே இருக்கும்பொழுது அவருக்கு 3 விதமான இடையூறுகள் ஏற்படுறது. இந்த சமுத்திரத்தை தாண்டும் பொழுது முதல்ல ஒரு பெரிய மலை, இவரே பறந்து வரும்பொழுது மலை மாதிரி இருந்தார் அப்படின்னு சொன்னோம். இவரை தடுக்கிறதுக்கு கூட இல்லை, இவருக்கு ஹிதம் என்கின்ற ரீதியில் ஒரு இடையூறு மாதிரி ஒரு மலை வருது. அதற்கு மைனாக்கம் அப்படின்னு பெயர். இந்த மைனாக்க மலை வரத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. சமுத்திரராஜா ஆஞ்சநேயன் தனக்கு மேலே பறக்கிறத பார்க்கறான். பார்த்த உடனே சமுத்திரத்துக்கு சாகரன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு, சாகரஹ அப்படின்னு. அதற்கு காரணம் இந்த இக்ஷ்வாக்கு வம்சத்தில் சகர சக்கரவர்த்தி தோன்றார். அந்த சகர சக்கரவர்த்திக்கு ஒரு 60,000 புத்திரர்கள் உண்டு. அவெல்லாம் ஒரு யக்ஞ அஸ்வத்தை தேடி ஒரு கால் சமுத்திரத்துக்கு இங்கே தான் இருக்குமோ பாத்தாளத்துலாம் இருக்குமோ அப்படின்னு ஒரு இடமா தேட இதை நன்னா தோண்டி விட்டுடுறா. தோண்ட இந்த சமுத்திரம் நன்னா பெருசாருது. அதனால இந்த சமுத்திர ராஜாக்கு இக்ஷ்வாக்கு வம்சத்தில் இந்த வம்சத் அப்படின்னாலே ஒரு கிருத்தஜ்ஞதா புத்தி உண்டாம். அந்த இக்ஷ்வாக்கு வம்சத்தில் தோன்றின ராமருடைய கைங்கரியத்திற்காக இந்த ஆஞ்சநேய சுவாமி பறந்து போயின்ட்டுருக்காரு. இவருக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சமுத்திர ராஜாவுக்கு தோண, இந்த சமுத்திரத்துக்குள்ளேயே அடைக்கலமாக ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு தான் மைனாக்கம் அப்படின்னு பேர். அந்த மைனாக்கத்தின் இடத்துல இந்த கதைகள்னால் சொல்லி நீ கிளம்பு அப்படிங்கிறார். மைனாக்கத்துக்கும் பிரத்யேகமாக ஆஞ்சநேயன் விஷயமா ஏதாவது ஆஞ்சநேயருக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணியிருக்கு. ஏன் அப்படின்னா முன்னொரு காலத்தில் இந்த மலைகளுக்கே ரெக்கை இருந்திருக்கு, அங்கங்கே பறந்து போயிடுமாம் பறவைகள் மாதிரி. அதனால ரிஷிகள் தேவர்களுக்குன்னா ஒரு பயம் வந்துடுத்து. எங்கேயாவது நம்ம உட்காந்துட்டு இருக்கும்பொழுது மேலே வந்து
மலையிலேருந்து ஒரு கல் மேலே விழுந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல, மலையே வந்து உக்காந்தா நம்ம என்ன ஆகும் சொல்லுங்கோ. அதனால இவ எல்லாரும் சேர்ந்து இந்திரன் இடத்துல போய் விண்ணப்பிக்க, இந்திரன் என்ன பண்ணானான்னு தன்னுடைய வஜ்ராயுதத்தினால எல்லா மலைகளினுடைய ரெக்கையும் வெட்டிடுறான். அது மாதிரி கடைசியாக மைனாக்கத்தினுடைய ரெக்கையை வெட்டலாம் அப்படின்னு வரும்பொழுது வாயு பகவான் அங்கே வந்து காற்றை வீச மைனாக்கம் அவனுடைய ஆயுதத்திலேருந்து கரெக்டாக தப்பிச்சு இந்த சமுத்திரத்துக்கிட்ட வந்து அடைக்கலம் அப்படின்னு இருக்காம். எங்கேயாவது வெள்ள தலையை காண்பிச்சோம் அப்படின்னா இந்திரன் வந்து ரெக்கையை வெட்டிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்தாலும் இப்போ சமுத்திரராஜா சொல்லிட்டார் அப்படிங்கிறதுனாலையும் வாயுவுக்கு நம்ம ஏதாவது ஒரு நம்மளுடைய கிருத்தஜத்தையை காண்பிக்கணும் அப்படின்னு வாயு புத்திரனான ஆஞ்சநேயனை பார்க்கறதுக்கு வரார். மேலே அந்த பர்வத்தம் அந்த மலை வரும்பொழுதே ஸ்ரீ குருஜி ரொம்ப அழகாக தன்னுடைய உபன்யாசத்தில் சாதிப்பார். எப்படி இருந்தது அந்த மலை பார்க்கறதுக்கு அப்படின்னா, ஒரு வானரனுக்கு என்னென்னா பிடிக்குமோ அதுவே வடிவமாக இருந்துதான் அந்த மலையில். அவ்வளவு பழங்களாம், அவ்வளவு இளநீராம், எந்த வானரனுக்கும் ஒரு விருந்தோம்பலாக இருந்திருக்குமாம் அந்த மலை. அந்த மலை எழுத்தாப்பில் வந்த உடனே திடீர்னு யோசிச்சு பாருங்க, பறந்துட்டு போயின்னு இருக்கோம், சமுத்திரத்துலேருந்து ஒரு மலை மேலே வந்ததுன்னா என்ன ஆகும்? யாருக்கும் ஒரு அச்சம் வரும், ஒரு தயக்கம் வரும், என்னடா இது அப்படின்னாவது தோணும். இது எதுவுமே ஆஞ்சநேயனுக்கு தோணவே இல்லை, இது எதுவுமே தோணல. அப்புறமாட்டுக்கும் சர்ன்னு பறக்கிறார், பக்கத்தில் வரார் ஆஞ்சநேயர். பக்கத்தில் வந்த உடனே அந்த பர்வதத்துக்கு மேலே இந்த மைனாக்க மலையே ஒரு புருஷனாக மாறி ஆஞ்சநேயனை ஸ்தோத்திரம் பண்ணி ஆஞ்சநேயனிடத்தில் பிரார்த்திக்கிறார். பிரார்த்திச்சுண்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து இளைப்பாரிட்டு போகணும், ஒரு பெரிய காரியத்துக்காக போகிறேள், நிறையா தூரம் வேற கடந்து வந்துட்டேள், ஒரு கால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் கூட இருக்கலாம், அதனால சிரமத்தை போக்கிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் தான் நீங்கள் இந்த மலையில் இருந்துட்டு போங்கோலே அப்படின்னு பிரார்த்திக்க, ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீ அண்ணா ரொம்ப அழகாக சொல்லுவா, இந்த பக்கம் பார்த்தாராம் அந்த பக்கம் பார்த்தாராம். ஒரு பக்கம் பார்த்தா பிரபு ஸ்ரீராமர் சதாசர காலம் சீத்தை சீத்தை சீத்தைன்னு உருகிறது அவருக்கு தெரியறது. இன்னொரு பக்கத்தில் தாயார் சதாசர்வ காலம் ராம விரகத்தினால வாடி போகிறது பார்த்துட்டு இவா ரெண்டு பேரும் இப்படி வாடி போயிருக்கும் பொழுது நமக்கு என்ன இந்த ஒரு மலையில் ஒரு விருந்தோம்பல் தேவைப்படுறது அப்படின்னு தோணிடுத்தான். ஆஞ்சநேயன் சொன்னார், நீ இவ்வளோ அழகாக பேசியிருக்கேள், இதற்கு மேலே எனக்கு ஒரு விருந்தோம்பலும் வேணுமா என்ன அப்படின்னு அந்த மலையை அப்படி தொட்டுக்கிற மாதிரி தொட்டுண்டு கிளம்புறாராம். அதிதி கில பூஜார்ஹ பிராகிருதோபி விஜானதா தர்மம் ஜிக்ஞாசமானேன கிம் புனஸ்துவாதிருஷோ மகான். மைனாக்கம் ஸ்தோத்திரம் பண்ண ஆஞ்சநேய சுவாமி சந்தோஷப்பட்டு அந்த மலையை அப்படி அங்கீகரிக்கிற மாதிரி தொட்டுண்டு மேலே திருப்பி பறக்க ஆரம்பிக்கிறார். மேலே பறக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவர்கள் எல்லாரும் கூடி சுரசை அப்படின்னு ஒரு நாக மாதாவை ஏவி ஹனுமான் நாம தஸ்யத்வம் முகூர்த்தம் விக்னம் ஆச்சர அப்படின்னு இந்த பக்கமாக ஆஞ்சநேய சுவாமி வந்துட்டுருக்கார். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஏதாவது ஒரு விக்னம் பண்ணு அப்படின்னு இந்த நாக மாதாவை அனுப்புகிறார்கள். இந்த நாகமாதாவும் ஒரு கட்டோரமான ஒரு ரூபத்தை எடுத்துன்னு எழுத்தாப்பில் வாயை திறந்துன்னு நிற்கிறா. ஆஞ்சநேயர் திருப்பி பறந்துட்டு வந்துட்டே இருக்கும்போது என்னடா அது மலையை தாண்டி வந்தோமே, இப்போ அடுத்தது யார் அப்படின்னு பார்க்கிறார். பார்த்தா அந்த நாகமாதாவும் பேச துவங்கினா. அந்த நாகமாதா சொன்னால், இது மாதிரி எனக்கு பிரம்மா ஒரு வரம் கொடுத்துருக்கார், அந்த வரத்தின் பேரில் இந்த வழியாக போகக்கூடியவா எல்லாரும் என் வாய் வழியாக தான் போகணும், வா என் வாய்க்குள்ள அப்படிங்கிறா. அப்படின்னா என்ன, நீ தான் என்னுடைய பக்ஷணம் அப்படின்னு அர்த்தம். ஆஞ்சநேயர் பார்த்தார், எனக்கு வந்து ஒரு காரியமாக நான் வந்திருக்கேன், ராமர்கிட்ட போய் சீதையை நான் பார்த்துட்டேன், இங்கே தான் இருக்காள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சத்தியமாக வரேன், சத்தியம் பிரதிஷ்டினோமிதே, சத்தியம் நான் சொல்கிறேன், நான் பார்க்கறதுக்கு வரேன் உங்களை, எனக்கு இந்த காரியத்தை ஒண்டி முடிக்கிறதுக்கு அவ்வளவு நாழிகை ஒண்டி கொடுங்கோ அப்படிங்கிறார். அவள் கேட்க மாட்டேங்கிறா. இவர் நிறைய சொல்லியும் கேட்காததுனால ஆஞ்சநேயனுக்கு ஒரு கோபம் மாதிரி வந்தது. சரி, என்னை நீ சாப்பிடுவியோ அப்படின்னு ஆஞ்சநேயன் தன்னுடைய ரூபத்தை பெருசாக்கிக்க ஆரம்பித்தார். ஆஞ்சநேயர் பெரிய யோகீஸ்வரர், அவர் எப்பேற்பட்ட ரூபத்தை வேணால் எடுத்துப்பார். இங்கே இந்த சுரசா பாருங்கோ, அவ்வளோ கிடையாது, அவளுடைய வாய் ஒண்டி ஆஞ்சநேயர் 10 யோஜன தூரம் பெருசானா இவளுடைய வாய் ஒண்டி 10 யோஜன தூரம் பெருசாக இருந்தான். ஆஞ்சநேயர் பார்த்தார், என்ன 10 என்ன பெருசு, 20ன்னு ஆனால் அவளுடைய வாய் ஒண்டி 20 யோஜன தூரம் ஆறுதான்.
அடுத்தது இவர் 30 யோஜன தூரம்னு போகிறதான், அவள் வாய் ஒண்டி 30 யோஜன தூரம் போகிறதாம். இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி தன்னுடைய ரூபத்தை பெருசு ஆக்கிக்க எப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் புத்திஹி பலம் யசோ தைரியம். ஆஞ்சநேயா அப்படின்னு நினச்சாலே எப்பேற்பட்ட முட்டாளும் புத்திசாலியாக ஆயிடுவானாம். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயனுடைய புத்தி கூர்மையை பற்றி கேட்கவும் வேணுமா? ஒரு க்ஷணம் பார்த்தார். அங்குஷ்ட மாத்திரம் தன்னுடைய விரல், தன்னுடைய கட்டவரல் அளவுக்கு தன்னுடைய ரூபத்தை சின்னதாக ஆக்கிண்டு வாயில் ஒரு வழியாக போகி இன்னொரு வழியாக வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணுற தாக்ஷாயினி நமோஸ்துதே அப்படின்னு, பிரவிஷ்டோஸ்மிஹி தே வக்திரம் தாக்ஷாயினி நமோஸ்துதே. அம்மா நீங்கள் எனக்கு ஒன்று சொன்னேன், வாய் வழியாக தான் போகணும் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் சொன்னபடியே நான் வாய் வழியாக போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு உடனே சந்தோஷப்பட்டான் அந்த சுரசா சந்தோஷப்பட்டு ஒரு மங்களாசாசனம் பண்ணுறார். கண்டிப்பாக நீ சீதையும் ராமரையும் சேர்த்து தான் வைக்க போகிற அப்படிங்கிறா சுரசா. இந்த சம்பு கவி எல்லாத்தையுமே பகவத் அவதாரத்தோட கலந்து சொல்லுவார். அவர் சொல்கிறார், தனு கிருத்திய ததா ஹனுமான் கிருத்வா பிரவேஷம் ஜடரே ததீயே ததோ வினிஷ்கிரமிய சக்கரபாணேஹே திரிவிக்ரமஸ்ய கிரமமேவ சக்கரே. இங்கே திரிவிக்ரமாவதாரத்தை திரிவிக்ரமாவதாரத்தினுடைய ஒத்திகை மாதிரி நடந்துதான். ஏன்னா இன்றைக்கி பலியினுடைய யாகசாலைக்கு வரும்பொழுது சின்னதாக வரார், பெருசாக போகிறார், அப்புறம் திருப்பி தன்னுடைய சுயரூபத்துக்கு வந்துடுறாரோனோ. அதே மாதிரி இங்கே ஒரு ரூபத்தை தரிச்சுட்டு பறந்து வரார். தனக்கு வேலையாகணும் அப்படிங்கிறதுக்காக பெருசாக பகவான் மாதிரியே பெருசாக ஒரு ரூபத்தை எடுத்துட்டு திருப்பி சின்னதாக தன்னுடைய ரூபத்தை மாற்றிண்டு தனக்கு வேண்டிய ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறார். எப்படி அப்படின்னா திரிவிக்ரம அவதாரத்தின் மாதிரியே அப்படிங்கிறார் சம்பு கவி. அப்புறம் இந்த சுரசையும் ஒரு விதமாக சமாளிச்சாயிடுத்து. சுரசையை சமாளித்ததுக்கப்புறம் அடுத்தது திருப்பி பறந்து போகிறார். லங்கை சமீபத்துக்கு வந்துட்டார் போல் இருக்கு. அங்கே பார்த்தா இந்த வாட்டி நிஜமாவே தன்னை ஏதோ ஒன்று பிடிச்சி இழுக்கிறது. நம்ம ஒரு பிரவாகத்தோடவே நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா திடீர்னு எதிர்காத்து அடிச்சதுன்னா எப்படி பிரவாகத்தோடு போனாலும் கூட நம்மளுடைய படகு தடப்படுமோ, அதே மாதிரி நம்ம நல்லா பறந்து போயின்னு இருக்கோம், நம்மளை ஏதோ ஒன்று பிடிச்சி இழுக்கிறதே அப்படின்னு பார்க்குறார். கீழே அடியில் பார்த்தா சமுத்திரத்துலேருந்து ஏதோ நிழல்லேருந்து ஏதோ ஒரு ஜீவன் கிளம்புறது பார்த்தாலே தெரியறது. ஒரு கொடூரமான ஏதோ ஒன்று அப்படின்னு. இதற்கு தான் சுரசா அப்படின்னு பேர். அங்கேயாவது அவன் நாக மாத்தா, அதனால ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. முன்னாடி வந்ததோ நல்லவர் அவர் ஏதாவது ஒரு கிருத்தஜதையை காண்பிக்கிறதுக்காக மேலே எழுந்தவர். ஆனால் இங்கே மூன்றாவதாக வந்த சுரசா அது மாதிரி கிடையாது. அதனால பார்த்தார், இங்கே ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினோம், இதெல்லாம் பண்ணால் இது ஒரு டைம் வேஸ்ட்டு தான். அதனால நேரம் நம்ம அடுத்த காரியத்தை பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணாராம் ஆஞ்சநேய சுவாமி, ஒரு க்ஷணம் சின்னதாக ஆக்கிக்கிறார். தன்னுடைய ரூபத்தை சின்னதாக ஆக்கிண்டு நம்ம மாத்திரை போட்டு போனோம் அது மாதிரி சின்னதாக வாய்க்குள்ளே நுழைஞ்சுடுறார். வாய்க்குள்ளே நுழைஞ்சு கிடுன்னு வயத்தை கிழிச்சுண்டு வெளில வந்துடுறார் ஆஞ்சநேய சுவாமி. பூயோபி சோயம் ரகுநாத தூதः சிச்சேத கச்சன் நகரைஹி கராக்ரைஹி நிருசிம்ஹரம்ஹ பதிசிம்ஹிகாங்கம் சாயா நிரோதாத்து உபன்யமன்யுஹு. சம்பு கவி திருப்பி இதற்கு முன்னாடி திரிவிக்ரம அவதாரத்தை சொன்னாரா, இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா நரசிம்மரை தியானம் பண்ணிட்டாராம். நரசிம்மரை தியானம் பண்ணிட்டு நரசிம்மர் எப்படி ஹிரண்யகசிப்புடைய வயத்தை கிழிச்சாரோ அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமி நரசிம்மர் மாதிரியே இங்கே சிம்ஹிகையினுடைய வயத்தை கிழிச்சுட்டு வெளில வந்துவிட்டார் அப்படிங்கிறார். இங்கே பெரியவாள்லாம் உபன்யாசத்தில் ஒரு விஷயத்தை அனுபவித்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆஞ்சநேயனுக்கு அவளுடைய வாய்க்குள்ளே போய் வயத்தை கிழிக்கணும் அப்படின்னு தோணிடுத்து. அப்போ எட்டி பார்க்குறார், வாய் பார்த்தா நரக்கம் மாதிரி இருக்கான். அப்போ அவருக்கு தோணித்து, எனக்கு தான் ஏதோ ஒரு தலையெழுத்து, நரக்கம் மாதிரி இருக்கக்கூடிய இவ வாய்க்குள்ளே போயிட்டு வெளியில் வரப்போகிறேன் அப்படிங்கிறது. ஆனால் என்னிடத்துல பிரபு அவருடைய உயர்ந்த ஒரு மோதிரத்தை கொடுத்துருக்கார். கொடுத்தவரும் ரொம்ப பெரியவர், கொடுக்கப்பட்ட பொருளும் ரொம்ப உயர்ந்தது, இது போய் சேர வேண்டிய இடமும் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்குள்ளே போய் இந்த மோதிரம் வரணுமா அப்படின்னு நினச்சிட்டு கண்கள்னால் அப்படி ஒத்திண்டாராம். அந்த மோதிரத்தை ஒத்திண்டு வாய்க்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அப்படி சும்மா லைட்டாக டாஸ் பண்ணாராம். டாஸ் பண்ணி
கிடுகிடுன்னு வாய்க்குள்ளே போய் வைத்த கிழிச்சுண்டு சமுத்திரத்தில் போய் ஒரு முழுக்கு போட்டு சுத்தமாகி அந்த மோதிரம் கரெக்டாக சமுத்திரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திருப்பி அதை பிடிச்சிண்டு கண்ணில் ஒத்திண்டார் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு விதமாக 3 விதமான இடையூறுகள் எல்லாத்தையும் கடந்து மேலே போகிறார். தேவர்கள் எல்லாரும் புஷ்பவர்ஷம் பண்ணுறார். யஸ்யத்வேதாரி சத்வாரி வானரேந்திரா யசாதவ திருதிஹி திருஷ்டிஹி மதிஹி தாக்ஷ்யம் ச கர்மசு நசீததி. இந்த 4 விஷயங்கள் எவரிடத்துல இருக்கோ அவளுக்கு ஒரு தோய்வு, காரியங்களில் ஒரு தோய்வு அப்படிங்கிறது ஏற்படாது. மதிஹி திருதிஹி மதிஹி திருஷ்டிஹி தாக்ஷ்யம் இல்லையா? திருதிஹி எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதில் கலங்காமல் இருக்கக்கூடியது திருதிஹி. திருஷ்டிஹி தொலைநோக்கு பார்வை. மதிஹி தாக்ஷ்யம் விஷயத்தை பற்றி கரெக்டாக முதல்ல ஃபேக்சுவலாக அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. தாக்ஷ்யம் எபிலிட்டி, அந்த காரியத்தை சரியாக பண்ணக்கூடிய ஒரு திறன். இந்த 4 விஷயங்கள் யாரிடத்துல இருக்கோ அவளுக்கு எந்த விதமான ஒரு தோய்வும் கிடையாது அப்படிங்கிறார். கம்பன் பலவிதமாக அனுபவிக்கிறார். கவிகள்லாம் கொண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக அனுபவிக்கிறான். கம்பன் ஒரு இடத்துல விளையாட்டாக சொல்கிறார், தேவர்கள்லாம் பார்த்தாலாம் இப்பேற்பட்ட காரியம் பண்ணுறாரே, இப்பேற்பட்ட காரியம் பண்ணியிருக்காரே அப்படின்னு தேவலோகத்தை திவ்ய புஷ்பங்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த புஷ்பத்தினால ஆஞ்சநேயனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு எல்லா தேவர்களும் தேவலோகத்துக்கு புஷ்பத்தை எடுத்து அப்படி ஒரு அர்ச்சனை பண்ணாலாம். அர்ச்சனை பண்ணால் அந்த புஷ்பம் இருக்கணும், அது எங்கேயாவது ஆஞ்சநேயன் திருமேனியில் போய் விழ, அதோட ஆஞ்சநேயர் லங்கைக்குள்ளே போய் ராவணன் அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய இந்த தேவலோகத்து புஷ்பத்தனா பார்த்தா முதல்ல அந்த புஷ்பத்தை கோச்சிப்பானாம், என்னமா இப்படி எனக்கு எழுத்தாப்பில் பண்ண ஒருத்தனுக்கு அர்ச்சனைக்கு நீ உபயோகம் ஆகலாம் அப்படின்னு. அதனால அந்த புஷ்பத்துக்கு ஒரு பயமாம் ராவணன் மேலே. அதனால என்ன பண்ணித்தாம், அந்த புஷ்பம்லாம் ஆஞ்சநேயரை அடையாமல் பாதியிலேயே ஆகாசத்தில் நின்றுடுத்தாம். கம்மன் சொல்கிறார், அதுதான் நீங்கள் எல்லாம் நட்சத்திரங்கள்னு சொல்லின்னு இருக்கேள் அப்படின்னு. ஆஞ்சநேயர் வரார். வரும்பொழுது லங்கைக்குள்ளே கரெக்டாக வரத்துக்கு முன்னாடி நதிகள் சமுத்திரத்தோடு வந்து கரெக்டாக சேரக்கூடிய இடம். அது எப்படி இருந்தது அப்படின்னா, அண்ணா பதிவிரதா ஸ்திரீகள் அஞ்சலி பண்ணி ஹாரத்தி எடுத்து உள்ளே அழைக்கிற மாதிரி இருந்தாம். இது ஒரு நல்ல சகுனமாக அமைஞ்சிருக்கே அப்படின்னு நினச்சிட்டே உள்ளே வரார். சச்சாருணானா விதரூபதாரி பரம் சமாசாத்யத் சமுத்திர தீரம் பரைரசக்கியம் பிரதிபன்ன ரூபः சமீக்ஷிதாத்மா சமவேக்ஷிதார்த்தः சச்சாருணானா விதரூபதாரி. பலவிதமான ரூபங்களை எடுத்துக்கக்கூடியவர். வால்மீகிக்கு அவ்வளோ ஒண்டி சொன்னால் பத்தலை, அதனால மெனக்கட்டு சொல்கிறார் சச்சாரு அப்படின்னு. எவ்வளவு ரூபம் எடுத்துட்டாலும் எல்லா ரூபங்களும் அழகாக இருப்பாராம் அவர். ஏதோ ஒரு ரூபத்தில் இல்லாட்டி தோராயமாக நன்னா இருப்பார், பொதுவாக நன்னா இருப்பார் அப்படின்னா சொல்லாமல் எவ்வளவு ரூபம் எடுத்துட்டாலும் அவர் பெருத்தாரும் சின்னதாக ஆனாரும் அவர் எந்த ரூபம் எடுத்துட்டாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சச்சாரு நானாவித ரூபதாரி. இதை நம்ம கொஞ்சம் அர்ச்சாவதாரமாக நம்ம கொஞ்சம் தான் அனுபவித்து பார்க்கலாமே. இப்போ நம்ம இதற்கு முன்னாடி அவதாரிக்க சொல்லும் பொழுது பின்னாடி ஒரு ஆஞ்சநேயர் இருந்தாரே, ரொம்ப அழகான ஆஞ்சநேயர். அவருக்கு சுந்தர ஆஞ்சநேயன் அப்படின்னு பேர். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார், அபயம் காண்பிச்சுட்டு இருப்பார். பெங்களூரில் தான் இருக்கார் இல்லையா, நமக்கு தெரியும். இன்னொரு ஆஞ்சநேயர் அப்படின்னா காங்கேயத்தில் இருக்கார். அவர் பார்த்தா இவர் கையில் கதை வச்சுட்டுருக்கார், இன்னொரு கையினால் அபயம் கொடுத்துட்டுருக்காரோனோ அவர் கையில் பூச்செண்டு வச்சுட்டுருப்பார் அந்த ஆஞ்சநேயர். அவரும் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார். அதே மாதிரி நம்ம ஆசிரமத்துக்கு வந்தோம் அப்படின்னா, ஆசிரமத்தில் வந்தால் ஜெய ஆஞ்சநேயர் சுந்தரகாண்டத்துக்கு ஒத்த ஆஞ்சநேயர். அவர் இப்படி கைகளை கூப்பிண்டு வினயமாக வாழை இரு திருவடிக்கு நடுவில் சுருட்டிண்டு இப்படி கையை குவிச்சுன்னு இருப்பார். இப்படி ஒரு ஆஞ்சநேயராக நினச்சி பார்த்துட்டே போனோம்னா திருமலையில் ஒரு ஆஞ்சநேயர் சொல்வார். சேங்கனூரில் கூட நம்ம அந்த ஆஞ்சநேயரை சேவிக்கலாம். கைகள்னால வாய்கள் அப்படி ஒரு அடியேன் தாசன் என்கின்ற பாவத்தில் வாயை பொட்டிண்டு இருக்கக்கூடிய, வாயை மறைச்சிண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர். திருமலையிலையும் நம்ம அந்த ஆஞ்சநேயரை சேவிக்கலாம். அதே மாதிரி திருக்குடந்தை கும்பகோணத்துக்கு போனோம்னா ராமசுவாமி கோவிலில்
வீணாகானம் பண்ணிண்டே ராமாயணம் வாசிக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர். இப்படி நம்ம அர்ச்சாவதாரமாக என்னென்ன ஒரு ஆஞ்சநேயரை போய் சேவிச்சாலும், திருநின்ற ஊர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, மெட்ராஸுக்கு சமீபத்தில், என்னை பெற்ற தாயார் திவ்ய தேசம், அங்கே ஒரு ராமருக்கான ஒரு ஆலயம் இருக்குது, ஒரு சந்நிதி இருக்குது. அங்கே போனால் அதற்கு எழுத்தாப்பில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். அவருடைய தோள்பட்டையில் ஒரு பக்கம் பார்த்தா சக்கரவர்த்தி திருமகன், இன்னொரு பக்கம் பார்த்தா இளைய பெருமாள், காலில் வந்து இந்த லங்கினியை போட்டு மிதிக்கிற மாதிரி அந்த ஒரு அவசரத்தில் ஒரு ஆஞ்சநேயர், யாரை பார்த்தாலும் பஜனை பண்ணக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளவு ஆஞ்சநேயராக இருந்தாலும் அர்ச்சாவதாரத்தில். அதே மாதிரி தோத்தாமுக்கி ஹனுமான் அப்படின்னு சித்திரக்கூட்டத்தில் ஒரு ஆஞ்சநேயரை சேவிச்சிருக்கோம். நம்ம சித்திரக்கூட்டம் போகும்பொழுது துளசிதாஸ் ஒரு சமயம் சித்திரக்கூட்டம் தானே துளசிதாஸ் மந்தாகினி கரையில் ஒரு சமயம் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு பார்த்தா 2 குழந்தைகள் விளையாடின்னு இருக்கா ஜலத்தில். அதில் ஒருத்தர் சிறியவர், அவர் வந்து ரொம்பவே சப்தம் போட்டு பெருசாக விளையாடின்னு இருக்கார். இது வந்து துளசிதாஸுக்கு வந்து அவருடைய ஜபத்துக்கு அது ஒரு இடையூறாக இருக்காம். கண்களை திறந்து 2 குழந்தைகளையும் அழைச்சி என்னடா பசங்களா, இங்கே ஒரு தாத்தா உட்காந்துன்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிய வேண்டாம், ஏன் இப்படி சத்தம் போடுறேள் அப்படிங்கிறார். என்னதான் அவருக்கு குரலை உயர்த்தி அவளை கண்டிக்கணும் அப்படின்னு தோணினாலும் கூட அவருக்கு குரலை உயர்த்தி கண்டிக்க முடியலையாம். என்னமோ அவர் மனசு இலகர்தாம். இவ 2 பேரை பார்த்தா, ஏன் நெத்திக்கட்டுக்களை 2 பேரும் அப்படின்னு கொஞ்சம் சந்தனத்தை குழைச்சி 2 பேருக்கும் நெத்திக்கு வேற எட்டி விட்டாராம். நெத்திக்கு எட்டு விடும்போதே அவருக்கு மனசில் தோணறதான், இதே மாதிரி தானே ராமலக்ஷ்மணால் 2 பேரும் இருப்பா, இப்படி தானே 2 பேரும் சேர்ந்தே சரியு கரையில் விளையாடி இருப்பா, இவா 2 பேரும் ராமலக்ஷ்மணாலாக இருந்தால் எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு தோணின அந்த க்ஷணமே திடீர்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு பறவை உருவத்தில், அதாவது கழுத்துலேருந்து திருவடி வரைக்கும் பார்த்தா ஒரு வானரன் மாதிரி, ஆனால் கழுத்து ஒண்டி பார்த்தா ஒரு பறவை மாதிரி, அந்த ஒரு ரூபத்தோட பக்கத்தில் ஆஞ்சநேய சுவாமியே சொன்னாராம். என்ன ஒரு ஆச்சரியம், இந்த சித்திரக்கூட்டத்தில் இந்த ஒரு காட்டில் உட்காந்துட்டு துளசிதாஸ் ரகுவீரனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் நெத்திக்கட்டு விட்டுருக்காரே அப்படின்னு. இவர் பார்த்தார், எனது ரகுவீரனா அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா 2 பேரும் மறைஞ்சு போயிட்டான். அப்புறம் அவருக்கு தோணித்து, இது மாதிரி ஒரு பறவை ஒரு வானரன் இந்த ரூபத்தில் யார் இருப்பா அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவரும் மறைஞ்சு போயிட்டார். அவர் வேற யாரும் கிடையாது, ஆஞ்சநேயர். இது மாதிரி அர்ச்சாவதாரம் தோறும் நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தாலும் ஆஞ்சநேயர் ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்கறதுக்கு. இந்த ஸ்லோகம் நம்ம அர்ச்சாவதாரமாகவும் கூட எடுத்துக்கலாம் போல இருக்கு. அப்படி ஆஞ்சநேய சுவாமி இந்த பக்கத்துலேருந்து கிளம்பி பறந்து லங்கையில் சுவேலமலை அப்படின்னு சுவேல பர்வதத்தில் வந்து எழுந்தருளார். இந்த பக்கத்தை தொப்புன்னு குதிச்ச உடனே அந்த மலையே கொஞ்சம் ஆட்டம் கண்டு தான். அந்த மலை ஆட்டம் கண்டு அந்த மலையில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் புஷ்பத்தை வர்ஷிச்சு தான். அது இவருக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டுருந்தால் கூட அந்த சோர்வுக்கு ஒரு நிவாரணம் மாதிரி அமைஞ்சுது அப்படிங்கிறதோட பிரதம சர்க்கம் பூர்த்தியாகுது. அடுத்தது நம்ம 2வது சர்க்கத்திலேருந்து பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம சத்குருநாத மகாராஜ் கி ஜெய் ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.